இன்றைக்கி இந்த டேபிள் மேட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்ட்டை செய்யணும். இப்போது நீங்கள் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 7 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் 7 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஹூக்லேருந்து 4th ஸ்டிச் இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் கொடுத்துட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு டோட்டலாக 5 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ 5 டபுள் க்ரோஷெட்ஸ் இருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்துட்டு கீழே இந்த இடத்துலையும் ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த இடத்துலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இந்த இடத்துல ஸ்லிப் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போது அதுக்காக நீங்கள் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த 3rd செயினோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி பிடிச்சி இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்துட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி 3 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு லாஸ்ட் ஸ்டிச்சோட டாப்பில் நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு பார்ட்டை பண்ண போகிறோம். அதாவது இந்த லெஃப்ட் சைடு இந்த பார்ட்டை நம்ம பண்ண போகிறோம். இப்போது இதில் இந்த சைடு பார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் 7 செயின்ஸ் போட்டோமோ அதே போல் நீங்கள் 7 செயின்ஸ் போட்டுக்கோங்க. செவன் செயின்ஸ் போட்டுட்டு ஹூக்லேருந்து 4th ஸ்டிச்லேருந்து நீங்கள் டபுள் க்ரோஷெட்ஸ் கொடுத்துட்டு வாங்க. இப்போது இது ஃபினிஷ் பண்ணும் போது உங்களுக்கு 5 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ 5 ஸ்டிச்சஸ் இருக்கான்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இதை நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுற இந்த இடத்துல கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 3 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டிச் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல டாப்பில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். த்ரீ செயின்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு சைடு பார்ட்டை பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு 7 செயின்ஸ் போட்டுக்கோங்க.
செயின்ஸ் போட்டுட்டு 4th ஸ்டிச்சிலேருந்து நீங்கள் டபுள் க்ரோஷேட்ஸ் போட்டு வாங்க. இப்போது இதையும் நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாம் டபுள் க்ரோஷேட்ஸ் போடுற மாதிரி வரும். ஸோ அடுத்த ரோவை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம போடுற மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த 3rd செயினோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் நீங்கள் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு அந்த 3rd செயினோட டாப்பில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாகவே ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு வாங்க. லாஸ்ட் ஸ்டிச் ஆஸ் யூஷுவலாக 3 செயின் போட்டுட்டு அந்த 3rd செயினோட டாப்பில் நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போது மறுபடியும் நம்ம இந்த சைடுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த சைடு பார்ட்டு நீங்கள் செய்யணும். ஸோ இந்த சைடு பார்ட்டுக்காக நீங்கள் ஒரு 7 செயின்ஸ் போட்டுக்கணும். செவன் செயின்ஸ் போட்டுட்டு ஆஸ் யூஷுவலாக நீங்கள் டபுள் க்ரோஷேட்ஸ் போட்டு வாங்க. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு 5 ஸ்டிச்சஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்புறம் 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு வாங்க. இந்த ஸ்டிச்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதை இந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போது அகெயின் நீங்கள் இந்த டாப் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை பண்ணமோ இப்போது அதே போல் தான் இதை பண்ண போகிறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க.
இப்போது நாம் இந்த சைடு பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த சைடு பார்ட்டுக்கு நீங்கள் யூஸ்வலாக 7 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த சைடு பார்ட்டு மட்டும்தான். இதில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டோட ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஒரு பார்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் க்ரோஷெட்ஸ் போட வேண்டிய இடத்துல. ஸோ இந்த 2 பார்ட்டை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா கவனித்து பார்த்துக்கணும். இப்போது இதே மெத்தடியை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த சைடு பார்ட்ஸில் மட்டும், அதுக்கப்புறம் இந்த டபுள் க்ரோஷெட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதே மெத்தடை வச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் தான் நான் நெக்ஸ்ட் கலர் எடுத்துகிட்டு நான் பேட்டர்னை ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதே போல் உங்களுக்கு தேவையான ரோஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.